வணக்கம். நான் பொற்கொடி. திருக்குறள், அதாவது திருக்குறள் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது 2 அடி உள்ள ஒரு குறள். 2 அடியில் வள்ளுவர் 1330 குறள்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பள்ளியில் நம்ம பரீட்சையில் நம்ம எப்பயாவது மார்க்கு கிடைக்கணுன்றதுக்காக அதை நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அந்த வார்த்தைகளும் எதுகை மோனையோட வள்ளுவர் கொடுத்துருப்பாரு. அப்போ அதை நமக்கு படிக்கிறதுக்கு அது சிரமமாகவும் இருக்கும். அதோட பொருள் நமக்கு புரிஞ்சா கூட எப்படிடா இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம எப்படியாவது பரீட்சையில மார்க் வாங்கணுமேனு நம்ம அதை படிச்சிருப்போம். ஆனால் அதில் வள்ளுவர் ஒவ்வொரு குறள்லையும் நமக்கு எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஐடிஎஸ்ல நம்ம தங்கமணி சார் நமக்கு அந்த கருத்துக்களை ஆழமாக புரிய வச்சிருக்காரு. அதாவது நம்ம ஸ்கூல்ல மக்கப் பண்ணி அதை லேர்ன் பண்ணியிருப்போம், பரீட்சை எழுதியிருப்போம், மார்க் வாங்கியிருப்போம். ஆனா இப்ப நம்ம படிக்கிற இந்த திருக்குறள் நம்ம படிக்கிறோம்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கு இப்பதான் நமக்கு அது புரிஞ்சிருக்கு. ஸோ அதை புரியறதுக்கு தங்கமணி சார் இந்த இந்த முறை கல்வியை அவர் கையாண்ட விதம் ரொம்பவே அருமையா இருந்தது. அது ரொம்ப உதவியாகவும் இருந்தது. அதாவது ஏன்னா அவர் கேள்வியை நம்ம கிட்டயே கேள்வி கேட்டு நம்ம அந்த கேள்வியில நம்ம என்ன பதில் சொல்ல வர்றோன்றத அவர் உள்வாங்கி அப்புறம் அதை வள்ளுவர் நமக்கு அந்த குறள்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத அழகா நமக்கு ஈஸியா புரிய வச்சிருக்காங்க. அதாவது நம்ம இவ்வளவு நாள் மக்கப் பண்ணி படிச்சோம், ஆனா இதை புரிஞ்சு இதை ஓகே நம்ம வாழ்க்கையில இதை இப்படி பின்பற்றணும் அப்படின்ற ஒரு உந்துதலையும் நமக்கு இந்த முறை வழி கல்வி நமக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பாடல் வடிவிலே நம்ம பாடுறோம். அப்ப அந்த எதுகை மோனையா வள்ளுவர் எழுதியிருக்கிறது அந்த பாடல் வடிவுல பாடும்போது அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு கத்துக்கிறதுக்கு. அது மறக்கவே இல்லை. அதாவது காலையில தூங்கி எந்திரிச்சா கூட ஒரு குறளை நம்ம நைட்டு எழுதி சாருக்கு அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த குறளை நான் காலையில எந்திரிக்கும் போது கூட என் மைண்ட்ல அந்த குறள் ஹம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குறள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒன்றுதல் ஆகி இருக்கு. அதாவது மகப்புக்காக அவர் ஏதோ எழுதி வச்சிருக்காரு நம்ம படிச்சோம் அப்படின்ற இதே இல்லாம இது உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்றத உண்மையிலேயே இப்பதான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு இந்த புரிதல் நம்ம குழந்தைங்களுக்கும் எப்படி நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சா குழந்தைகளும் ஈஸியா அதை புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வாழ்க்கையில அதை பின்பற்றுவாங்க அப்படின்ற முறையவும் எனக்கு இது தங்கமணி சார் நீங்க அழகா எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. இதை நாங்க குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஸோ இதை இவ்வளவு எளிய முறையில எங்களுக்காக நீங்க இவ்வளவு சொல்லி கொடுக்கறது நிச்சயமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனமார்ந்த நன்றி சார். இந்த உங்களோட பணியும் மென்மேலும் சிறப்புற தொடரணும் அப்படின்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் சார். நன்றி சார்.